லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சக்தி, உடனே போலாம் வா. என்னாச்சு? ஏய், கார்த்திக் சார் உடனே வர சொல்றாரு. அங்க ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல. நீ கல்யாணம் பண்ணி வச்சல்ல, அப்ப பிரச்சனை தான். இதே வேலையா போச்சு. ஆரம்பிச்சிட்டியா? சும்மாவே ஆடுவ, இப்ப சாக்கு வேற கிடைச்சிருச்சு. சொல்லவா வேணும்? ஆடாம என்ன பண்ணுவாங்க? இப்ப பிரச்சனை ஆயிடுச்சுல. டெய்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? நான் தான் பாத்துக்கணும் எல்லாத்தையும். ஏய், நான் நல்லா இருக்கணும் தாண்டி கல்யாணம் பண்ணி வச்சேன். எல்லாத்துக்கும் என்ன குறை சொல்லிக்கிட்டு இருந்தா? எப்பா, யாரா இவ? ஒரு டைம் அம்பி மாதிரி இருக்கா, ஒரு டைம் அண்ணின் மாதிரி இருக்கா. புருஷன் கூட பார்க்காம. பா, காது பயங்கர ஷார்ப்புப்பா. சீக்கிரம் வா. அம்மா, தோ வரேன். சக்தி அக்கா, என்னக்கா என்னாச்சு? என்ன என்ன பிரச்சனைக்கா? சொல்லு. என்ன கார்த்திக் சார், என்னாச்சு? ஏன் உடனே வர சொன்னீங்க? என்னாச்சுக்கா? வெற்றி, பெரிய ப்ராப்ளம் வெற்றி. என்னாச்சு சார், சொல்லுங்க. இல்ல, எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருந்தாலும் இப்போ சொல்லிதானே ஆகணும். உங்களுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் ஆனது அம்மாக்கு தெரிஞ்சிருச்சா சார்? அது தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல போல. அது தெரியாததான் இப்ப பிரச்சனையே. என்னாச்சுன்னு சொல்லுங்க கார்த்திக் சார். எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் நிச்சயம் பண்ண எங்க அம்மாவும் அப்பாவும் பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். சட்டப்படி தப்பு சார். எனக்கு கல்யாணம் ஆனது எங்க அம்மாவுக்கே தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சாதானே அவங்க கிட்ட சண்டை போட்டாவது பேச முடியும். இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சார், எங்களுக்கு போன் பண்ண நேரத்துல உங்க அம்மா கிட்ட உங்களுக்கும் யமுனா அக்காவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிற உண்மைய நீங்க சொல்லிருக்கலாம்ல. இந்த பிரச்சனை அப்பவே சால்வ் ஆயிருக்கும்ல சார். அத சொல்ல முடிஞ்சிருந்தா நான் உடனே சொல்லிருக்க மாட்டேனா? எங்க அம்மாவுக்கும் இன்னும் உடம்பு சரியாகல. இன்னும் அப்பப்ப நெஞ்சு வலின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப டாக்டர் வேற எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க சார். அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஹாஸ்பிட்டல்ல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சுதான் உங்க அம்மா இங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவ்வளவு அன்ஸ்டேபிளா இருந்திருந்தா டிஸ்சார்ஜ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதிர்ச்சியான விஷயத்த சொல்லாதீங்கன்னு சொல்றதே ஒரு சேஃப்டிக்காக தான். அதுக்காக எதையுமே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல. நீங்க தைரியமா சொல்லுங்க சார். இல்ல சக்தி, ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லா குற்ற உணர்ச்சியோட தவிக்க போறது யாரு? நான் தானே. கார்த்திக், இப்ப வரைக்கும் பிரச்சனை நமக்குள்ள இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்ல. நாம ஏதாவது பண்ணி ஆகணும். அதுக்குதான் வெற்றியை உடனே போன் பண்ணி வர சொன்னேன். வெற்றி, நான் என்னைக்கா இருந்தாலும் வாழ போறது யமுனா கூட மட்டும்தான். நான் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். அதே சமயம் அந்த நிச்சயம் நடந்தா அடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு கூப்பிட்டு எப்படி திடீர்னு நிச்சயதார்த்தம் எங்க அம்மா சொன்னாங்களோ, அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு உனக்கு கல்யாணம்டா சொல்லக்கூட சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்திருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் சொல்றேன். இப்போ இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எதையாவது செஞ்சு தடுத்து நிறுத்திடுங்க வெற்றி. என்ன சார் நீங்க திடீர்னு நிச்சயத்தை நிப்பாட்ட சொல்றீங்க? இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? சார், நீங்களே உண்மைய உங்க அம்மா கிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இல்ல சக்தி, அது மட்டும் என்னால முடியவே முடியாது. ஆனா அதே சமயம் இந்த நிச்சயமும் நடக்கக்கூடாது. ப்ளீஸ் வெற்றி, நீங்களாச்சும் என்ன புரிஞ்சுக்கோங்க. சரிங்க சார், ஏதாச்சும் பண்ணி இந்த நிச்சயதார்த்தம் நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். ஆனா ஒண்ணு, எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க என் கூட நிக்கணும். நிச்சயமா வெற்றி, நான் உங்க கூட நிக்கிறேன். சக்தி, என்ன நடந்தாலும் எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆனதா நீ கோகிலா அத்தை கிட்ட சொல்லக்கூடாது. கார்த்திகா சொல்றத ஒரு மாதிரி, வெளியாளுங்க அவங்க கிட்ட வந்து சொல்றத வேற மாதிரிடி. அப்புறம் அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நானா சொல்ல மாட்டேன். ஆனா உன் மாமியார் என்ன சொல்ல வச்சாங்கன்னா நான் உண்மையை சொல்லவும் தயங்க மாட்டேன். சக்தி, அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது.
வெற்றி, இப்ப என்ன பண்ண போற? சக்தி, நான் சொல்ற மாதிரி செய். என்ன வெற்றி, ரொம்ப ஈஸியா சொல்ற. இப்படி எல்லாம் பண்ணா ப்ராப்ளம் பெருசாயிடும். ஆகட்டும், நல்லா கொழுந்து விட்டு எரியட்டும். அப்பதான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும். இங்க பாரு சக்தி, நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ பண்ணு. மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு நிச்சயதார்த்தம் எங்க நடக்குதுன்னு நீ கேட்கவே இல்லையே. அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க பொண்ணு பார்க்க போகும்போதே நானும் திடீர்னு அந்த வீட்டை பார்த்துட்டோம். அப்ப இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அது தெரிஞ்சதுனால தானே யமுனாவுக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க பொண்ணு பார்க்க போன விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஏய், இப்ப அது ரொம்ப முக்கியமா என்ன? ஏய் ஃப்ராடு, இங்க பாரு, திரும்ப ஆரம்பிக்காத. அப்புறம் அங்க நிச்சயமே முடிஞ்சிடும். நான் சொல்றத முதல்ல செய். கிளம்பு கிளம்பு, காத்து வர. ஃப்ராடு ஃப்ராடு, இரு உன்ன. வணக்கம். வாங்க. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். மாப்பிள்ள வரலீங்களாம்மா? அவனுக்கு காலேஜ்ல வேலை வந்துருச்சு, அதான் போயிருக்கான். சாயங்காலமா வந்து உங்களை நேர்ல பாக்குறதா சொல்லியிருக்கான். சரி சரி. அப்புறம் நாம இப்ப நிச்சயம் பண்ணிக்கலாம். அவன் வரும்போது வரட்டும். ஆமா. என்னம்மா, உங்களுக்கு சம்மதம் தானே? பரிபூர்ண சம்மதமா? ம். ஏ வள்ளி, வாமா. அம்மாடி வள்ளி, மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. ஆ, இருக்கட்டும். நல்லா இருமா. நல்லா இருமா, நல்லா இரு. 100 வருஷம் நீ நல்லா இருப்ப. என்னங்க, குடும்பம்னா இப்படி இருக்கணும். ஆமா. எப்படியோங்க நம்ம பையனுக்கு ஏத்த பொண்ணா பாத்துட்டோம். சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன கோகிலா, நாம இப்போ தட்டை மாத்திக்க வேண்டியதானே? அவ்வளவுதான், அதுக்கு தானே வந்திருக்கோம். தட்டை மாத்திட்டு கையோட கல்யாண நாள் குறிச்சு நிச்சயதார்த்த பத்திரிக்கையை எழுத வேண்டியதுதான். எங்க பையனுக்கு உங்க பொண்ணு எடுக்கிறதுல எங்களுக்கு பரிபூரண சம்மதங்க. உங்க பையனுக்கு எங்க பொண்ணை கொடுக்க பரிபூர்ண சம்பந்தம். எனக்கும் பரிபூர்ண சம்மதம். நிறுத்துங்க. இவனா? ஏன்பா, ஏன் இப்ப நிறுத்த சொல்ற? ஏன் எடுத்து சொல்றானா? உங்களுக்கு தெரியாதா? யாருக்குமே தெரியாம இப்படி திருட்டுத்தனமா தட்ட மாத்திக்கிட்டா கோகிலாமா, அப்ப யமுனாவோட கதி என்ன ஆவறது? எங்க பையனுக்கு தான் நாங்க யோசிக்க முடியும். யமுனாவுக்காக நான் ஏன் யோசிக்கணும்? ஆனா உங்க மகனுக்கு யமுனாவை தாங்க பிடிச்சிருக்கு. இப்ப அதெல்லாம் இங்க வந்து எதுக்கு பேசிட்டு இருக்க? இப்பவும் சொல்லனா நீங்க நிச்சயத்தை பண்ணிருப்பீங்களே. அப்புறம் தோ அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணாயிராது. நீ தானே சொன்ன நான் சொல்ற பொண்ணுதான் கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இப்பவும் அதை தான் சொல்றேன். ஆனா ஒரே ஒரு திருத்தம், கார்த்திக் சாருக்கு பிடிச்ச பொண்ணுதான் நீங்க சொல்லணும். கார்த்திக் சாருக்கு பிடிச்ச பொண்ணு யாரு? யமுனா தானே. யமுனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க சொல்லுங்க. கார்த்திக் சாரும் சரின்னு சொல்லிடுவாரு. அவ்வளவுதான். நினைச்சேன், அன்னைக்கே நினைச்சேன். உன்னை நம்ப முடியாதுன்னு நினைச்சேன். ஏண்டா நாங்க எங்க போனாலும் எதுக்கு எங்க பின்னாடியே வர? ஐயோ, உனக்கு என்னதான் வேணும்? வேற என்ன வேணும்? இப்போ எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. யமுனாவுக்கும் கார்த்திக் சாருக்கும் தான் நடக்கணும். அது மட்டும் எக்காரணத்தை கொண்டு நடக்கவே நடக்காது. உன் கண்ணு முன்னாடியே நான் நிச்சயத்தை நடத்தி காமிக்கிறேன் பாரு. என்ன மீறி இந்த நிச்சயம் நடந்துருமா? ஏய், என்ன இங்க வந்து மிரட்டுறியா? அங்கிள், நீங்க பேசலாம் செய்வீங்களா? ஆமா, மிரட்ட தான் செய்வேன். என்ன பண்ணுவீங்க? இங்க பாரு, ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைப்பேன். பாக்குறியா?
அம்மா உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஆமாமா, நானே பஞ்சாயத்தை கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். பஞ்சாயத்தா? என்னங்கய்யா இவ்வளவு மெதுவா வரீங்க? இந்த படத்துல எல்லாம் கடைசியா எல்லாம் முடிஞ்ச உடனே பூ வச்சுட்டு வருவாங்களே, அந்த மாதிரி வரீங்க. இந்த அம்மாவே பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்களாம். என்னன்னு கேளுங்க. மீனாட்சிமா பொண்ணு சத்தி உங்க மேல பிராது கொடுத்துருக்காங்க, உடனே நீங்க வரணுமா? ஏன் மேல பிராதா? என்னம்மா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ பேசுனீங்க, இப்ப என்ன ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கேன். ஏங்க இவன் தான் பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கானா? நீங்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, நீங்களும் பஞ்சாயத்துக்கு வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. சத்தியும் ஊர்ல இருக்கிறவங்களும் பஞ்சாயத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க, நீங்களும் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். சரி நான் வரேன். ஊரே வந்து கூப்பிடுறப்போ நான் ஏன் வரமாட்டேன்னு சொல்ல போறேன்? நான் என்ன கொலை குத்தமா பண்ணிட்டேன் பயந்து ஓட? நிச்சயமா வரேன். ஆனா இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. இது நல்லா இருக்கே கோகிலாமா. அதெல்லாம் முடியவே முடியாது. நீங்க உடனே இப்பவே எங்க கூட வந்தாகணும். ஆமாமா. என்ன கோகிலாமா தெரியாத மாதிரியா விளையாட்டு? பஞ்சாயத்துல நீங்க நிச்சயமே பண்ணக்கூடாதுன்னு பிராது கொடுத்துருக்கோமே. கோகிலாமா, கோகிலா, கோகிலா என்னாச்சு? தம்பி நம்ம முன்னாடி போவோம், இவங்க மெதுவா பின்னாடி வரட்டும். என்னங்கய்யா நீங்க இதே ஊர்ல இருக்கீங்க, நம்ம கோகிலாமாவை பத்தி தெரியாம இருக்கீங்க. நாம அந்த பக்கம் போகவும் இந்த அம்மா கமக்கமா நிச்சயதார்த்தம் முடிச்சிருவாங்க. எதுக்குங்கய்யா? தள்ளுங்க 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 தள்ளுங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க, இவங்க இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் நானும் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். ஐயா நீங்களும் கிளம்ப கூடாது. நீங்க இப்பவே அங்க வந்துட்டா நல்லா இருக்கும். சரி நான் வரேன், வாங்க போலாம். என்ன வெற்றி, பிளான் செஞ்சு அடிக்கிறியா? இதே வீட்ல நிச்சயதார்த்தத்தை நான் நடத்தி காமிக்கல, என் பேரு கோகிலா இல்ல. வேற பேர் ரெடியா இருக்கா கோகிலாமா? சார் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு நீங்க வேற ஒரு நல்ல இடமா பாருங்க. நானே கூட வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி தரேன். அப்போ நான் வரேங்க. தங்கச்சி எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரியா? நீ ஒன்றும் வருத்தப்படாத. வரேங்க. ரங்கநாயகி அம்மா, என்ன ரங்கநாயகி அம்மான்னு ரொம்ப சத்தமா கூப்பிட்டு இருக்க? ரங்கநாயகி அம்மா, என்னாச்சு சக்தி? ஏதாச்சும் ப்ராப்ளமா? சக்தி, இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? அத்தை, நான் கோகிலா அத்தை மேல பஞ்சாயத்துல பிராது கொடுத்திருக்கேன். அப்படி போடு, நீ ஒரு நான் ஸ்டாப் சூறாவளி, அடுத்தடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கியே. சரண்யா, அத்தை நீங்க தான் வந்து தீர்ப்பு சொல்லணும். உடனே வாங்க அத்தை. ஏய், என்ன பிராது, என்ன விஷயம்? நீ பாட்டுக்கு திடீர்னு வந்து பஞ்சாயத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பஞ்சாயத்து ரொம்ப அவசரம், எல்லா விஷயத்தையும் நாங்க வச்சு சொல்றேன். முதல்ல நீங்க வாங்க அத்தை. என்ன
உன் இஷ்டத்துக்குலாம் ஒன்னும் அத்தையால வர முடியாது. என்னமோ ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வாங்கன்னு சொல்ற மாதிரி கூப்பிட்டு இருக்க. பூஜா, நான் இந்த வீட்டு மருமகளா அத்தைய கூப்பிட வரல. நியாயம் கேட்டு இந்த ஊர் பொண்ணா ரங்கநாயகி அம்மாவை பஞ்சாயத்துக்கு கூப்பிட வந்திருக்கேன். நீ யாரா கூப்பிட்டாலும் எங்க அத்தை இப்போதைக்கு வரமாட்டாங்க. ஏமா நீ யாருமா? இவங்க குடும்ப விஷயத்துல நீ ஏமா பேசிட்டு இருக்க? அதுவும் எங்க முன்னாடி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. அம்மா, பஞ்சாயத்துக்கு ஆளுகள்லாம் வந்துட்டாங்கம்மா. நீங்க உடனே புறப்பட்டு வாங்கம்மா. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் எங்க அத்தையால உடனே வர முடியாது. நீங்க எல்லாருமே கிளம்புங்க. பூஜா, சும்மா தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத. இது ஊரோட பொது விஷயம். இதுக்குன்னு முதல்ல ஒரு முறை இருக்கு. அவசரம்னு பஞ்சாயத்து சொல்லியாச்சுன்னா நான் போய் தீர்ப்பு சொல்லிதான் ஆகணும். அதுதான் முறை. எதிரா என்னைக்குமே தீர்ப்பு சொல்ல மாட்டா. தைரியமா போ. சக்தி, இங்க பாரு. எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆனதை மட்டும் சொல்லிடாதடி. நானா சொல்ல மாட்டேன். ஆனா சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம்னு ஒண்ணு வந்துட்டா சாரிக்கா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் அம்மா, பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். பிராது கொடுத்தவங்க உங்களோட பிராது என்னன்னு சொல்லுங்க. ரங்கநாயகி அம்மா, கோகிலாத்த பையன் கார்த்திக் சாருக்கும் எங்க அக்கா யமுனாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்து மணமேடை வரைக்கும் வந்தது. ஆனா எதிர்பாராத காரணத்தினால அந்த கல்யாணம் நின்னு போச்சு. எதிர்பாராத காரணம்னு ஏன் சொல்ற? எல்லாம் உன்னாலதான்னு விவரமா சொல்ல வேண்டியதானே? என்னால நிக்கல. ஆனா அந்த பேச்சு இப்ப வேண்டாம். அத நான் சொல்ல ஆரம்பிச்சா அது ரங்கநாயகி அம்மாக்கு தான் கஷ்டம். ஏன் வீட்டு பத்திரம் என் கைக்கு வர வரைக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. கோகிலா, குறுக்க பேசாதீங்க. சக்தி பேசட்டும். சக்தி, நீ சொல்லு. கார்த்திக் சாருக்கும் எங்க அக்காவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்டு இப்போ வேறு ஒரு பொண்ணு பார்த்து கார்த்திக் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க இந்த கோகிலா அம்மா. இது எந்த விதத்துல நியாயம்? பத்திரிக்கை அடிச்சு கல்யாண மேடை வரைக்கும் வந்த பொண்ணு எந்த காரணமும் சொல்லாம இப்படி தள்ளி வைப்பாங்களா? அப்புறம் யாரு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாங்க? கோகிலா, இப்ப நீங்க இங்க ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லுங்க. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? எத்தனை தடவை என் பையனை கல்யாண மேடைக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாமா? ஐயோ, எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. இவ்வளவு ஏன் உங்க பையன் கூட கார்த்திக் கல்யாணத்தை நிப்பாட்டினா? ஓகேலாமா, திருட்டு கல்யாணம்னு திருத்தமா சொல்லுங்க. இப்ப எதுக்கு அந்த விஷயம்லாம்? கோகிலா, இப்ப உள்ள பிரச்சனை என்னவோ அதை மட்டும் பேசுங்கம்மா. இங்க பாருங்கம்மா, என் பையன் கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சு எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சுமா. நான் பொழைச்சதே மறுபுறப்பு. அம்மா, என் பையனுக்கு கல்யாணம் நடந்தாதான் நான் உசுரோடவே இருப்பேன். அம்மா, இவன் என் பையன். எனக்கு இருக்கிறது இவன் ஒருத்தன் தான். இவன் கல்யாணத்தை நாங்க நினைச்ச மாதிரி நடத்தணும்னு முடிவு பண்ணது அவ்வளவு பெரிய தப்பாமா? அம்மா, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இவன் கல்யாணத்தை பார்த்துடணும்னு நினைக்கிறேன். அது ஒரு குத்தமா? இதுக்கு போய் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கா சக்தி?
இதுக்கு உங்க பையனும் உடந்த. உங்க பையனுக்கு கல்யாணம் தானே பண்ணும், அதுக்கு நம்ம யமுனாவே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம வேற ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உடச்சே சொல்றேன், எனக்கு யமுனாவை பிடிக்கல. ஏன்னா முதல்ல இருந்து எதுவுமே சரியா நடக்கலமா, எதுவுமே ஒட்டல. அவங்களும் நாங்க இப்படிதான் இருப்போம்னு சொன்ன மாதிரி நடந்துக்கவும் இல்ல. எங்க குடும்பத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க. அம்மா, நான் இப்ப கட் அண்ட் ரைட்டா எல்லார் முன்னாடியும் சொல்றேன், இனிமே கார்த்திக்கும் யமுனாவுக்கும் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல.